வேண்டான்னு கேட்க வேண்டாம் அகல்யா. ஆமா தீப்ஷி, உண்மையா சொல்லி ஆகணும். கார்த்திக் கிருஷ்ணாவால என் கண்ணு துளி கூட போல. தள்ளுங்க பண்ணீங்க அந்த பக்கம். ஸ்டார் ஆஃப் த டே வந்துட்டு நம்ம தமிழ் தான். தமிழ் ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காஞ்சிபுரம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இங்க வந்திருக்கீங்கல்ல. வணக்கம் காஞ்சிபுரம் மக்களே. காஞ்சிபுரத்துல என்ன ஃபேமஸ் தெரியுமா? ஒன்று பட்டு, இன்னும் இங்க தமிழ் லட்டு. கார்த்திக் சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க இப்போ? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் பொண்ணோட நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர ஒரு ஈவெண்ட்டுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அது கூட என் நட்பு என் கூட இருக்கா, மிக மகிழ்ச்சி. ஏன் சுந்தரி மட்டும் இல்ல, இன்னும் ஹாப்பியா இருக்கு. என் குழந்தை கூட நிம்மதியா வரணும் இல்லைங்க, அதனால வந்து நான் அப்படியே விட்டு வந்துட்டேன். சரி கிருஷ்ணா சொல்லுங்க. காஞ்சிபுரம் வந்திருக்கீங்க, காஞ்சிபுரம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? காஞ்சிபுரம் மக்கள் வந்து ரொம்ப செம்ம வைப் இருக்காங்க, வேற லெவல். ஆக்சுவலாக நாங்கள் நடித்ததெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பாராட்டும் போது தான் எங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது இல்லையா, திரும்பி போய் நல்லா பண்ணணுன்ட்டு. உங்களை என்டர்டெயின் பண்ணுறது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களை மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுறது, நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே. சுந்தரி வரல, இருந்தாலும் வந்து குட்டி சுந்தரி வந்திருக்கா உங்களுக்காக. குட்டி கார்த்தி எங்க பாரு, குட்டி கார்த்தி. குட்டி கார்த்தி இல்ல, குட்டி சுந்தரி. சரி, குட்டி சுந்தரியும் குட்டி கார்த்தி அப்படி சொல்லு. உனக்கு யாரு அப்பாவா? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா சொல்ல உனக்கு? அம்மா பெஸ்ட், அப்பாவும் பெஸ்ட். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணா மாமா இருக்குல்ல, எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்கும். நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். சரி கார்த்தி, உங்ககிட்ட ஒரு கேள்விக்கு போயிடலாம் நீங்க, ஓகேவா? அனுவோட சமாதிக்கு போயிட்டு 50% தாண்டிட்டேன், இன்னொரு 50% தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது நல்லதாவும் இருக்கலாம், கெடுதலாவும் இருக்கலாம். ஏன்னா கார்த்திக்கு மட்டும்தான் தெரியும். ஆஸ் ஏ ஜிஷ்ணுவா எனக்கு தெரியாது. எப்படியும் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கோம். அந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ரிசல்ட் இந்த கைக்கு வர வரைக்கும் எல்லாமே ஒரு பிளானோட தான் போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். கிருஷ்ணா, அடுத்து வந்து உங்களுக்கு தான் மக்கள் கேட்டிருக்காங்க கேள்வி. கிருஷ்ணா அப்பா ஆக போறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் கல்யாணமும் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அப்பாவை போறீங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் போகுது தப்பா ரியலும் சொல்லுங்க. அதான் அது வந்து ரியலி, இது வந்து ரியல். அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். இல்ல தெளிவா சொல்லிடுங்க, மக்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க. அப்பா ஆக போறது சீரியல், ஓகேங்களா? கல்யாணம் ஆக போறது நிஜ வாழ்க்கை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, எப்படி பண்றீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தருணம்? எப்படி இருக்கு? ஆமா, ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, இளமை ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும், மேரேஜ் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும், ஒரு பேரண்ட் ஸ்டேஜ் இருக்கும். கல்யாணம் ஆகிட்டு ஒரு 5 வருஷமா வந்து குழந்தை இல்லைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி நண்பன் தான். இவனால ரொம்ப வருத்தமா இருந்தோம். இப்போ அப்பாங்கிற ஸ்தானம் வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகத்துல நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, செம்ம ஹாப்பியா இருக்கு. செம்ம ஹாப்பியா இருக்கு. ரைட். என்ன கார்த்தி, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நிறைய விஷயங்கள்ங்க என்னதான் நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தாலுமே, ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, என்னதான் நமக்கு ஃபேவரட்டான ஸ்டூடெண்டா இருந்தாலுமே கூப்பிட்ட உடனே ஏலகிரி வரைக்கும் போயிடுவீங்களா? அது என்ன? வாட் இஸ் தி ஸ்டோரி பிஹைண்ட் திஸ்? அது எப்படி? அது சின்ன குழந்தைன்னு சொல்றல, அந்த சின்ன குழந்தை என் மனசுல எவ்வளவு பெரிய இடத்துல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருக்கா என் மனசுல. அப்ப அதனால வந்து இந்த குழந்தை வந்து சின்னதா ஏதாவது என்கிட்ட கேட்டா கூட எப்படியாச்சும் அதை நடத்தி வைக்கணும். என்னால் முடிஞ்ச விஷயங்க நான் வந்து தடுக்க கூடாதுன்னு சொல்லி, நான் வந்து சின்ன ஆசை தானே பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் கண்டிப்பா போயே ஆகணும். என் பொண்ணு கூப்பிட்டுருக்கா, உருட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உருட்டுல உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு ஒரு கியூட்டா ஒரு பாட்டு பாட போறோம். நீங்க அதுக்கு டான்ஸ் ஆட போறீங்க, ஓகேவா? ஓகே. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு வேணாலும். அது நாங்க என்ன பாட்டு வேணாலும் ஆடுறோன்னு சொல்லிட்டு தெம்பா நிக்கிறாங்க கல்யாணம்ல. நீங்க என்ன பாட்டு வேணா போட்டுருங்க, நான் ஏன் பாட்டுக்கு ஆட போறேன், அவ்வளவுதான். குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டிக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா யா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நந்தானே பேபி டாடி நந்தானே எந்தன் உலகம் நீதானே எந்தன் இதயம் நீதானே. ஏ ஹே 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 ஏ ஹே 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 ஏ ஹே ஹே ஹே
Yes. இவ்வளவு நாள் மக்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம மக்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு சமயம் அல்லவா? ஆமா, சோ அன்பான பரிசு இருக்குல்ல? எஸ், அன்பான பரிசா நம்ம மக்களுக்காக இப்ப காத்துட்டு இருக்க. எல்லாம் லக்கி ட்ராக்காக ரெடியா? அஜய் அஜய். டி அஜய். ஜில்லா படத்துல விஜய் சொல்ற அப்பா பேர் என்ன? மோகன்லால். மோகன்லால் சார். கரெக்டாங்க. அஜய்க்காக சன் டிவி வழங்கும் ஒரு அழகான கேஸ்ட் ஸ்டார்.